அடிப்படை. என்ன விட்டமின் வேணுமோ மினரல்ஸ் வேணுமோ எல்லாத்தையுமே இந்த உடலே உருவாக்கி தான் தரும். எலும்புகளை உருவாக்கியது இந்த உடல். அந்த எலும்பு கிராக் ஆனா ஒட்ட தெரியாதா உடம்புக்கு? இப்ப வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சர்ஜரியில என்ன பண்றாங்க? எலும்பை ஒட்டுற பேஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்ல. எலும்பை இப்படி வச்சா அதான் ஒட்டிக்கணும். எலும்பை இப்படி எடுத்து வச்சு கட்டினா அதான் ஒட்டிக்கணும். அதை நாட்டுப்புறத்துல ஒரு விதமான கட்டுகள் மூலமாகவும் லேட்டஸ்ட் சர்ஜரியில உள்ள தோலை கழிச்சு உள்ள போய் ஸ்ப்ரிங் எல்லாம் போட்டு உள்ள பிளேட் வச்சு ஸ்க்ரூ போடுறது மூலமாவும் செய்யறாங்க. ஆக மொத்தம் ஒற்ற வேலையை செய்யறது யாரு? உடல். அது நமக்கு தெரிஞ்சிச்சுனாலே டாக்டரோட வேலை என்னன்னு புரிஞ்சிடும். டாக்டர் வந்து அசிஸ்ட் பண்ணணும் உடம்புக்கு. உடம்ப அவர் பின்னாடி போக வைக்க முடியாது. இப்ப என்ன செய்யறோம்னா நம்ம முழு ஆரோக்கியத்தையும் மருத்துவர்கள் கையில ஒப்படைச்சிட்டு அவங்க சொல்றத மட்டுமே கண்மூடித்தனமாக பின்பற்றுகிற ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கையாக இந்த மருத்துவம் வளர்ந்து போயிருக்கு. இந்த அறியாமை தான் இதுக்கு வெளியில இருக்கிற வணிகத்தை மிகப்பெரியதாக மாத்திட்டு இருக்குங்கிறது தான் பிரச்சனை. அப்படிங்கிற மருத்துவர் அவருக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை தானே சரியாக்கி கொள்கிற திறன் உண்டு அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுக்கு தெரியும். நம்மளே சும்மா செக் பண்ணலாம். கையில பிளேடு பட்டுருச்சுன்னா ரத்தம் பூரா வெளியே போயிருமா? கிளாட்டிங் டைம் யார் உருவாக்குனா? ப்ளீடிங் டைம் யார் உருவாக்குனா? ரத்தத்தை உரைய வைக்கிறது யாரு? அந்த கிளாட்டிங் மெக்கானிசம்ங்கிற 8 ஸ்டேஜ்களை யார் நடத்துறது? நம்ம பூரா கண்டுபிடிச்சோம். செய்யறது யார்? செய்யறது உடல். அப்ப மனித உடல்ல நடக்கிற மாற்றங்களை கூர்ந்து கவனிச்சோம்னா, இந்த உடலை பின்தொடர்ந்தோம்னால் நமக்கு வந்து நம்ம உடம்புக்குள்ள மருத்துவர்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை புரியும். சரி, நம்ம முன்னோர்களுக்கு புரிஞ்ச உண்மை நமக்கும் புரியுது. இதை எப்படி இன்னும் வலுப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம். எதிர்ப்பு சக்தியை சரியாக வைத்துக் கொள்ளும் போது இந்த வணிகம் சார்ந்த எந்த மருத்துவத்தையும், மரபொழி மருத்துவம் உள்ளிட்ட எந்த மருத்துவத்தையும் நாட வேண்டிய அவசியம் இல்லாமல் போகும். அப்படி என்ன அடிப்படை விதி அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எதற்காக சாப்பிடுறோம்? நம்ம ஏன் சாப்பிட்டு இருக்கோம்? பெல் அடிச்சா. காரணம் என்ன? நான் குழந்தைகள்கிட்ட தொடர்ந்து ஏறத்தாழ ஒரு 10,000 குழந்தைகள்ட்ட கேட்டுருப்போம் வைங்களேன். எல்லா குழந்தையும் நல்ல பதில் சொன்னா. 2 பதில். ஒன்னு அம்மா சொன்னா சாப்பிடுவோம், பெல் அடிச்சா சாப்பிடுவோம். இது உண்மையா இல்லையா நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளும் பெரியவர்களும் உரையாடுகிற வார்த்தைகள் எத்தனைன்னு பட்டியலிடுங்க. பெரும்பாலும் நம்ம அதிகபட்சம் பேசுற வார்த்தைகள் வந்து ரொம்ப குறைவு. எதை பத்தி பேசுறோம்னா கமாண்ட்ஸ் மட்டும்தான். அன்பை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் எதுவுமே வர்றதில்லை. கமாண்ட்ஸ் மட்டும்தான். காலையில சீக்கிரம் எந்திரி, சீக்கிரம் குளி, சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்பு, ஈவினிங் வந்தா சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆகு, யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணு, டியூஷனுக்கு போ, சீக்கிரம் தூங்கு. ஒரு நாள் ஓவர். 28 நாள் இப்படி சரியா போயிடும். மிச்ச நாட்கள்ல சண்டே அன்னைக்கும் தூங்குற, திரும்பி எழுப்பிவிடுங்க இல்லையா? ஸ்பெஷல் ஹோம்ஒர்க். அப்ப இதுதான் நமக்கும் நம்ம குழந்தைகளுக்குமான உளவியல் ரீதியான தொடர்பே மாறி போயிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளை சுத்தி உருவாயிருக்கிற எல்லா தொழில்களும் வணிகமயமாய் போயிருக்கிறது தான். இதனுடைய ஆணிவேர் மருத்துவம் வணிகமயமாய் போயிருக்கிறது. அப்ப மருத்துவத்தினுடைய வணிகம் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம உடம்புல அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் பசி. பசி அப்படின்னா எதுக்கு வருது பசி? சாப்பாடு கொடுக்கலன்னா கேட்குமா? இல்ல கேட்டாதான் கொடுக்கணுமா? கேட்டாதானே கொடுக்கணும். உடம்புக்காக தான் சாப்பிடுறோம் நம்ம இல்லையா? அப்ப உடம்பு கேட்கும் போது கொடுக்கறது தான் சரியான அளவுல சத்துக்களை வச்சுக்கிறதுக்கும் சத்துக்களை உற்பத்தி பண்றதுக்கும் உதவியா இருக்கும். பசிச்சு சாப்பிடாதவங்களுக்கு எல்லாம் சத்து குறைவா இருக்கும் அல்லது அதிகமா இருக்கும். பசிச்சு சாப்பிடலன்னா உடம்புக்கு தேவையானது கிடைக்காது. உங்களுக்கு தேவையானதானே சாப்பிடுறீங்க. அப்ப உடம்புக்கு தேவையானதை உடம்பு தராது. பசிச்சு சாப்பிடுறதுனுடைய அவசியம் 2. ஒன்னு சத்துக்களை சரியான விகிதத்துல வச்சுக்கிறது. இன்னொன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன ரசாயன உணவுகள்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ டீடாக்சிஃபை பண்றதுக்கு, நச்சுத்தன்மை அகற்றம் செய்யறதுக்கு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பல்வேறு உறுப்புகள் சேர்ந்து வேலை செய்யணும். அதுல பசி அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தால் நீங்க சாப்பிடுற உணவுல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை பாதியாக குறையும். அதனால பசிச்சு சாப்பிட வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். இதை வந்து மீறவே மாட்டாங்க நம்முடைய முன்னோர்கள். தாத்தா காலத்துல எல்லாம் இதை மீறினவங்க இல்ல. 2வது விதி என்ன அப்படின்னா தூங்குவது. தூங்குறதுனா எல்லாம் தூங்கிட்டு தானே இருக்கிறோம். எப்ப தூங்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அவசியமாக தூங்க வேண்டிய நேரம் வந்து இரவு 11 அதிகாலை 3 மணி வரைக்கும். இதுல 1 நிமிடம் மாறினால் கூட 11 மணிக்கு 1 நிமிஷம் தள்ளி போனா கூட உடம்பு வந்து வேற மாதிரி வேலை செய்யும். அதான் பாடி நேச்சர். தான் இந்த ஆண்டு பயாலஜி உயிரியலினுடைய நோபல் பரிசு என்ன கண்டுபிடிப்புக்காக கொடுக்கப்பட்டது நினைவு இருக்கா? போன மாசம் தான் பப்ளிஷ் ஆச்சு பேப்பர்ல எல்லாம். பயாலஜிக்கல் கிளாக். இந்த பயாலஜிக்கல் கிளாக்ங்கிறது ஏதோ இப்பதான் அமெரிக்கால கண்டுபிடிச்சாங்களா? 1952 சிர்கேடியன் கிளாக்ங்கிற பேர்ல இருக்கிற அதே கிளாக் தான். 8000 வருடங்களுக்கு முன்னால் அக்குபஞ்சர் கிளாக்னு சொல்ற அதே கிளாக் தான். சித்த மருத்துவத்தில் சொல்லப்படுற நாடி மாறுதல்ங்கிற அதே கிளாக் தான். அதைத்தான் இப்ப நோபல் பரிசு அளவு கொண்டு வந்திருக்கான். சரி, நோபல் பரிசு கொடுத்ததெல்லாம் சரி. அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? நைட்டு தூங்கலன்னா எல்லா நோயும் வரும்னு சொல்லுது. அதுக்குள்ள நம்ம போல நோபல் பரிசு பரவாயில்ல, சயின்டிஸ்ட்லாம் வந்துட்டாங்கிறத நம்ம யோசிக்கிறோம்.
ஏன் வரும் அப்படின்னா, உயிரினங்கள்ல 2 வகை உயிரினங்கள் இருக்கு. எல்லா உயிரினங்கள் மனுஷனையும் சேர்த்து டே ஷிப்ட், நைட் ஷிப்ட், 2 குரூப். இந்த நைட் ஷிப்ட் உயிரினங்கள் இருக்குல்ல, இதுக்கு கண்கள்ல 2 விழித்திரை இருக்கும். நமக்கெல்லாம் ஒரு விழித்திரை தான் இருக்கும் மனுஷங்களுக்கு. ஆனா இரவுகள்ல விழித்திருக்கிற உயிரினங்களுக்கு 2 விழித்திரை இருக்கும். அதுக்கு இடையில டேப்டம் லூசிடம்னு ஒரு கெமிக்கல் இருக்கும். அது வழியா தான் பார்வை இருளிலும் பகல் மாதிரி தெரியும் அந்த உயிரினங்களுக்கு. அதனுடைய கண்கள்ல லைட் பட்டுச்சுன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணும். ரேடியம் ரிஃப்ளெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எல்லோ கலர்ல ரிஃப்ளெக்ட் பண்ணும். அந்த உயிரினம் தான் நைட் ஷிப்டுக்கான உயிரினம் இயற்கையினுடைய விதிப்படி. பகல் ஷிப்டுக்கான உயிரினத்துல கண்ணுக்கு ஒரு லேயர் தான் இருக்கும், 2 லேயர் இருக்காது. டேப்டம் லூசிடம் ரேடியம் ரிஃப்ளெக்டர் இருக்காது. அப்ப நைட்டு இந்த ஒற்றை விழித்திரை உள்ள உயிரினங்கள் முழிச்சிருந்தா உடம்பினுடைய அக வெப்பம் கூடி போயிடும். வெப்பம் கூடிரும். அக வெப்பம் வேற, புற வெப்பம் வேற. இந்த அக வெப்பத்தை தணிக்கிறதுக்கான எந்த வழியுமே கிடையாது உலகத்துல. குளிக்கலாம், 100 தடவை குளிக்கலாம், இது புற வெப்பத்தை தான் தணிக்கும், அக வெப்பத்தை தொடாது. ஆயில் பாத் எடுக்கலாம், பாஸ்டிங் இருக்கலாம், பழங்களா சாப்பிடலாம், இது எதுவுமே அக வெப்பத்தை குறைப்பதற்கு உதவாது. அக வெப்பத்தினுடைய அடிப்படை அடையாளமே என்ன அப்படின்னா, முடி உதிர்தல்ல துவங்கும், தொடர்ந்து போகும், நிறைய பிரச்சனை இருக்கும். அடிப்படை அதுதான். அப்ப அகவெப்பத்தை தணிப்பதற்கு என்ன வழினா தூங்குறது தான், வேற வழியே கிடையாது. இது ஒரு விளக்கம். இன்னொரு வழியாக பார்த்தா, இரவு 11 மணிக்கு ஆழ்ந்த தூக்கத்துல நம்ம இருந்தால், நம்ம மூளைக்கு மேல உள்ள டக்ளஸ் கிளாண்ட், ஒரு நாளமில்லா சுரப்பி, பீனியல்னு பேரு. அந்த பீனியல்ங்கிற சுரப்பி மெலட்டோனின்ங்கிற சுரப்பை 11 மணிக்கு வெளியிடும். நீங்க தூங்கும் போது கண்கள் மூடி இருந்தால் 11 மணிக்கு ஒரு ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருந்தாலோ, வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருந்தாலோ, சினிமாவுக்கு போய் செகண்ட் ஷோ பார்த்துட்டு இருந்தாலோ மெலட்டோனின் கிடைக்காது. மெலட்டோனின்ங்கிறது ஒரு ஹார்மோன். இன்னைக்கு உலகத்தை ஆட்டி படைக்கும் மிக பெரும் நோய்களாக உலக சுகாதார நிறுவனம் சொல்லிட்டு இருக்கிறது பூரா ஹார்மோன் டிசீஸ் இல்லையா? இதய நோய்கள், பிபி, இன்னும் பெண்களுக்கான கர்ப்பப்பை பிரச்சனைகள், தைராய்டு, டயபெட்டிக், இப்படி சொல்லக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஹார்மோன் டிஸ்பங்ஷன்ல இருந்து வருது. இந்த எல்லா நோய்களையும் இலவசமாக பெறுவதற்கு 2 வழி இருக்கு. 2 வழி என்னன்னா, எப்ப பசிச்சாலும் சாப்பிடக்கூடாது, எப்ப ஃபுட்டை பாக்குறீங்களோ அப்ப பசிக்கலனாலும் சாப்பிடணும். இது ஒண்ணு. 2வது வழி, நைட்டு தூங்கிடவே கூடாது. அப்படியே தூங்கினாலும் ஒரு 12 மணிக்கு மேல தூங்குங்க. அப்படி தூங்குனீங்கன்னா மெலட்டோனின் எப்பயுமே கிடைக்காது பெர்மனண்டா இல்லையா? மெலட்டோனின் கிடைக்கலன்னா தெரியும், முகத்தை பார்த்தா தெரியும், தோல்ல எழுதி வைக்கும். கண்டுபிடிப்புகள் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. பழைய பாரம்பரிய டயக்னோசிஸ் இருக்கு, ஃபேஸ் ரீடிங், மைண்ட் ரீடிங் எல்லாம் இருக்கு இல்லையா? ஒரு நபரை பார்த்தவுடன் தெரியும் அவர் எவ்வளவு நேரம் தூங்குறாரு, எவ்வளவு நேரம் தூங்கல. உதாரணமா டெலிவரியில வெளிப்படுறத கவனிச்சோம். குழந்தை பிரசவத்துல அந்த 10 மாதம் அந்த தாயினுடைய தூக்கம், பசியை அந்த குழந்தை சொல்லுது. எப்படி இதை சொல்ல முடியுதுன்னா, என்னுடைய 3 குழந்தைகளும் வீட்டில் பிறந்தவை, அதை வச்சுதான். இதே மாதிரி 1200 குழந்தைகள் இந்த 3 ஆண்டுகளில் வீட்டில் பிறந்திருக்குது. அந்த அடிப்படையில் வீட்டு பிரசவத்தில் எங்களுக்கு சிசேரியன் பண்ண தெரியாதுல்ல, அதனால நார்மல் எல்லாமே. அப்படி பிறந்த குழந்தைகள், குழந்தை பிறக்கும் போது வலி கூடுதலாக இருந்தால் அவங்க பசிச்சு சாப்பிடலன்னு அர்த்தம். குழந்தை பிறக்கும் போது, குழந்தை பிறந்து பின்னாடியே பிளசண்டா வரும் இல்லையா, நஞ்சு பை, அது வர்றதுக்கான டைம் எவ்வளவு டிலே ஆகுதோ அத்தனை நைட் அவங்க தூங்கலன்னு அர்த்தம். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்த குழந்தை பிறப்ப வச்சு அந்த 10 மாசத்துல அந்த தாயினுடைய இயற்கை விதி மீறல்களை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அப்ப இயற்கை நம்ம ஒழுங்கையும் கவனிக்குது, ஒழுங்கின்மையை கவனிக்குது, அனைத்தும் நம்ம உடலிலேயே எழுதி வைக்கப்படுது. அதுக்கான விளைவுகள் தான் நடந்துகிட்டே இருக்கும். நான் ஒண்ணுமே இல்ல, பெர்ஃபெக்ட், கரெக்டா டயத்துக்கு சாப்பிட்டேன், டயத்துக்கு தூங்கினேன், ஆனா எனக்கு எல்லா நோயும் வந்துருச்சு அப்படின்னா, இந்த டைம் வேற. இந்த வால் கிளாக்லாம் இயற்கையை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சது. இந்த டைம் உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்க பயாலஜிக்கல் கிளாக், அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான், அதை பின்பற்றினா மட்டும்தான் ஆரோக்கியம்ங்கிறது அடிப்படையாக கிடைக்கும். ஆரோக்கியம் ஒழுங்கா இருந்தா மருத்துவமனைக்கு எதுக்கு போறோம்? இந்த வணிகத்துக்குள்ள போய் ஏன் சிக்க வேண்டியது இருக்கு? மரபு வழி மருத்துவமோ நவீன மருத்துவமோ டெஸ்டுகளுக்குள்ள ஏன் போக வேண்டியது வருது? அப்ப அடிப்படையாக பிரைமரி ஃபேக்டராக, முதன்மை காரணியாக இருப்பது நம்முடைய அறியாமை. இந்த அறியாமையிலிருந்து வெளியேற்றுவதற்கு இன்னொரு நபரால நிச்சயமா முடியாது. உங்க உடம்போடு நீங்க பேசணும். அதைத்தான் உடலின் மொழின்னு சொல்றோம், வாய்ஸ் ஆஃப் ஹெல்த். உங்க உடலோடு நீங்க உரையாடுங்க. பசிக்குதான் ஒரு வார்த்தை கேளுங்க. இப்ப உங்களால இமேஜின் பண்ண முடியும், யூரினரி பிளாடர்ல யூரின் இருக்கா இல்லையாங்கிறத நம்மளால இமேஜின் பண்ண முடியும் இல்லையா? அதே மாதிரி வயிறு காலியா இருக்கா இல்லையாங்கிறத பண்ண முடியும். எம்டி ஸ்டொமக் வேற, பசிக்கிறது வேற, 2 வேற வேற தானே. இதை கவனிக்க 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 நம்முடைய நுண் உணர்வு, தமிழ்ல நுண்மான் நுழைப்புலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நுண் உணர்வு அதிகரிக்கும். உங்களுடைய ஒர்க்கிங் கெப்பாசிட்டி, உங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டி, தாட் ப்ராசஸ், கிரியேட்டிவிட்டி எல்லாமே வேற லெவல்ல போகும். அடிப்படையே இதுதான். இந்த பசி, தூக்கம்ங்கிற 2 விஷயத்தை வச்சுதான் நம்முடைய முன்னோர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தாங்க. ஆரோக்கியமான வலுவான உடலோடு வாழ்ந்தாங்க.